அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 21/5/2024, அதாவது வைகாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, திரையோதசி திதி. இதே மாதிரி நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம். ராகு காலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லேருந்து 10:30 வரை, நல்ல நேரம் வந்து காலையில் 8:30 to 9, சாயங்காலம் 4:30 to 5:30. சந்திராஷ்டிரமம் வந்து மீனராசிக்காரங்களுக்கு. கலர் போட வேண்டிய கலர் வந்து சிவப்பு. அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து டார்க் அண்ட் ஷேடோ, அந்த டபுள் கலர்களை போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாப்பிட்றது வந்து உளுந்து வடை இல்லது புளியோதரை சாப்பிட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கார்த்திகை மாதம், அதாவது நவம்பர் 15லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளது. அந்த கார்த்திகை மாதம் பிறந்தவங்களோட கேரக்டரு, அவங்களோட அங்க அமைப்புகளை பற்றி சில குறிப்புகளை பார்க்கலாம். இந்த கார்த்திகை மாதம் பிறந்தவங்களுக்கு வந்து சற்று மீடியம் ஹைட்டாக இருப்பாங்க. பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் குள்ளமானவங்களாக தெரிவாங்க. என்ன காரணத்தினால்னா, அவங்களுக்கு வந்து இடுப்புக்கு மேற்புறம் வந்து கொஞ்சம் தடியாக தெரியும். கை கால்கள் வந்து செருத்து குச்சியாக இருக்கிற மாதிரி ஒருத்தர். அந்த இடுப்பின் மேற்புறம் தடித்து உருளையான சரீரமாக இருக்கிறதுனால வந்து மீடியம் ஹைட்டாக இருந்தால் கூட குள்ளமான தோற்றத்தை கொடுக்கும். தலையின் மேற்புறம் வந்து தட்டையாக ஃப்ளாட்டாக, அதே மாதிரி வந்து முகம் வந்து கொஞ்சம் நீண்ட சதுரம் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். அடர்த்தியான ரோமம், முடி வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருந்துக்கிட்டு இருக்கும். கூரிய நீண்ட மூக்கு. இவங்களுக்கு வந்து விரல் வந்து கொஞ்சம் தடித்து சதுரமாக காணப்படும். இவங்க வந்து பலவீனமானவர்களாக இருந்தாலும் வெளிப்புற தோற்றத்திற்கு ரொம்ப பலவான் மாதிரி தெரிவாங்க. ஆனால் பலவீனமானவங்க தான். பகட்டு ஆடம்பரப்பற்று ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. இவங்க வந்து கொள்கையை விட்டு கூட காரியத்தை சாதிப்பாங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண் வயடங்கிற மாதிரி காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. அதுக்காக எதுனாலும் செய்வாங்க. தாகத்தை வந்து இவங்களால் தாங்க முடியாது. ஸோ தண்ணி அடிக்கடி நீர் குடிப்பாங்க. மலச்சிக்கல், மறைவிட நோய், பைல்ஸு, தலைவலி, நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரிப்பட்டது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த உடம்பு ஹீட்னால பைல்ஸ் மாதிரி, அப்போ வந்து ஜாஸ்தி தண்ணி குடிக்கணும், பாடியை வந்து ரொம்ப ஹீட் வரக்கூடாது, கீரை ஜாஸ்தி சாப்பிடணும், அந்த மாதிரி பழகிக்கணும். அதுக்காகத்தான் நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு, இந்த ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு, கார்த்திகை மாதம் பிறந்தவங்களுக்கு கிண்டல் செய்வது அவரோட இயற்கை குணம். அதாவது சடையர்னு சொல்லுவாங்க இல்லையா, சிரிக்காமல் அடுத்தவங்களை பற்றி கிண்டல் பண்ணுறது. மாந்திரிகம், அதாவது மந்திர தந்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மை இல்லைங்கிறது செகண்டரி. அதில் வந்து இவங்களுக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகம். ஓகே, இப்போ வந்து கார்த்திகை மாதம் பிறந்தவங்களோட பற்றிய சில குறிப்புகளை பார்த்தோம். இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், லைக் செய்யவும். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்க வந்து புதிய இடம் ஒன்று வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்காக கடன் தேவைப்படுது இல்லையா, அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அம்மாவோட உடல்நிலை கூட நன்றாக இருக்கிறது. மாணவர்களுக்கு வந்து கல்வியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் மீது வந்து எப்படின்னா, மற்றவர்கள் வந்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்க. உங்கள் மேலே பொறாமை ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது. அடிக்கடி இந்த திருஷ்டி சுற்றி போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திருஷ்டி சுற்றி போட வச்சுக்கோங்க. அடுத்து ரிஷபராசி. அதிர்ஷ்டம் வாரது மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் வந்து இன்னும் வந்து கடவுளோட அருள் இன்னும் கிடைக்கல. கண்டிப்பாக கிடைக்கும். மகன் அல்லது மகள் பிரயாணம் பண்ண வேண்டி இருக்கிறது. பூர்வீக இடத்துல எதுவும் சொத்து இருந்தால் தற்சமயம் அதை ஆதாயம் வர்றது இல்லை. அதாவது தற்சமயத்துக்கு. அதனால் இப்போ வீடு இருக்குன்னு வைங்களேன், அதனால் வந்து வாடகை வருது, அல்லது தோட்டம் இருந்தால் அதனால் வந்து லீஸுக்கு இது வருது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தாய்மாமன் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. மிதுன ராசி. அதாவது வந்து தாய் பெயரில் உள்ள வீடு, நிலம் மூலம் வருமானம் வந்து வருது. அம்மா பேரில் உள்ள ப்ராப்பர்ட்டியிலேருந்து வருமானம் வருது.
வாகனத்தை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறீங்க. விவசாயம் செய்கிறவங்களுக்கு இந்த தடவை மகசூல் கண்டிப்பாக நல்லபடியாக வரும், அதனோட அறிகுறி தெரிகிறது. அதாவது வந்து மாணவர்களுக்கு வந்து வெளியூரில் வந்து சீட்டு நல்ல காலேஜில் கிடைச்சிக்கிட்டுருக்கு, அதனால் வந்து இடமாற்றம்ங்கிறது உண்டாகும். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. அடுத்து கடகராசி, உத்தியோகம் மூலம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரப்போகுது. திருமணமானவர்களுக்கு வந்து தனியாக தான் போகிறீங்க, ஃபேமிலியோடு சேர்ந்து போகிற வாய்ப்பு கிடையாது. பணப்புழக்கம் ஃபைனான்ஸ் நல்லா போய்கிட்டு இருக்குது. புதிய நிலம் அல்லது வீடு அல்லது ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அதனால் வந்து செலவை குறைச்சிட்டு கொஞ்சம் உஷாராக சேமிக்கிட்டீங்கன்னா நல்லபடியாக வாங்கலாம். அடுத்து சிம்மராசி, தொழிலில் வந்து நல்லபடியாக லாபம் வருது. நண்பர்கள் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தால் கூட வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ணன் அல்லது அக்கா, அதாவது சகோதரர்கள் இருந்தால் நல்லபடியாக அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகி விட்டது. வரக்கூடிய மனைவி ரொம்ப பொறுமைசாலி, சாப்பிட்டு கரெக்டான பொண்ணு உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரப்போகிறார். செவ்வாய்க்கிழமை வந்து முருகனை வழிபட்டு வாருங்க 9 வாரம். அப்போ வந்து குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப திருப்திகரமாக அமையும். அடுத்து கன்னியாராசி, படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு சரியான வேலை வந்து இன்னும் செட் ஆகலை. இப்போ வந்து கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகளுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. தேவையான அளவு ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் நல்லா இருக்குது. சுற்றத்தினுடன் அதாவது ரிலேஷன்கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்காதாங்க, அதனால் பிரச்சனை தான் உங்களுக்கு ஜாஸ்தியாகிட்டு வருது. அடுத்து துளாராசி, தகப்பனார் வழி சொத்து வந்து உங்கள் கைக்கு வந்து சேருது. அதனால் வந்து எப்படின்னா அதை மூலதனமாக வச்சோ ஏதோ புதியாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய உங்களோட எண்ணம் நிறைவேறப் போகிறது. பணம் வந்து ரொட்டேஷன் ஆகிறது வந்து சரியாக ரொட்டேஷன் ஆக மாட்டேங்குது. வீட்டில் உள்ள கடனை கட்டுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துக்கிட்டு. அதாவது வந்து அதிக அளவில் கடன் வாங்கிட்டீங்க, வட்டி எக்கச்சக்கமாக கட்ட வேண்டியது இருக்குது, கொஞ்சம் டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்கு. பட் உருட்டி புரட்டி காரியத்தை சாதித்து கொள்கிறீர்கள். விருச்சிக ராசி, வரவுக்கு மேலே செலவு ஆகிட்டு இருக்கு. சகோதரர்கள் வந்து சரியாக செட்டாமல் இருக்கனால அவங்கள நினச்சி தான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு. பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை. பிரயாணம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை, போய்த்தான் தீர வேண்டியது இருக்குது. மனைவியினோட ஃபேமிலி மீது கொஞ்சம் வருத்தம், அவங்க ஒன்றுமே செய்யலை, கண்டுக்கலை, கல்யாணம் முடித்ததோடு விட்டுட்டாங்கங்கிற மாதிரி. நீங்கள் எதிர்பார்த்த அளவு அவங்க உதவி செய்யவில்லை, அது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. அடுத்து தனுசு ராசி, உத்தியோகத்தில் வந்து ஓகே, ஓரளவு மன திருப்தி இருந்துக்கிட்டு இருக்குது. மேல் அதிகாரம் உங்களோட சுப்பீரியர்ஸ்கிட்ட வந்து நல்ல பேர் கிடைக்குது. தகப்பனாரின் தொழில் சற்று டல்லாக நடக்கிறது. சுற்றத்தினருக்கு வந்து ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக போய் நிற்கிறீங்க, அதனால் வந்து ரிலேஷன்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் இருக்கிறது. அடுத்து மகர ராசி, பெற்றோரின் வார்த்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. மனைவி பேரில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க. மாணவர்களுக்கு எஜுகேஷன் நல்லபடியில் இருந்துக்கிட்டு இருக்கு. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களோட மனைவிக்கு வேலை கிடைக்கிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லபடியாக போய்கொண்டு இருக்கிறது. அடுத்து கும்பராசி, குழந்தை பிறக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. அதே மாதிரி வந்து தாய்பாமன் குடும்பத்தில் நடக்க போகிற சுப நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்விடேஷன், உங்களை வந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. பேச்சை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அம்மாவோட உடல்நிலை பாடி ஹெல்த்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் கூட பிரச்சனை எதுவும் இல்லை. பட் என்ன காரணம்னா அந்த சனியின் டாமினேஷன் எதுவும் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் தடங்களாகவே நிதானமாகவே நடக்கிறது, அவ்வளோதான். அடுத்து மீனராசி, வியாபாரிகளுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கிறது. நண்பர்கள் மூலமாக, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கடன் வாங்குறீங்க. அம்மாவோட உடம்பு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்பாவோட யோசனை கேட்டு நடக்கிறது நல்லது. மனைவி வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் கூட உடம்பில் வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டமங்கிறதுனால வந்து எப்படின்னா எதையும் கண்டு டென்ஷன் பட வேண்டாம், நடக்கிறது எல்லாம் நன்மைக்குன்னு நினச்சி விட்டுருங்க. இத்துடன் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.